அப்போ அப்படி ஒன்று நினைக்கும் போது நாங்கள் சார் நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க, கல்வி சமூகத்தில் போய் கதைச்சு ஒரு போமெண்ட் அடித்து எங்களோட சங்கத்தில் எங்களோட கடைகள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்கணும். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இப்படி தான் நாங்கள் கட் பண்ணுவோம் அப்படின்னு அதை கூட அவங்க மீறினாங்க. இந்த சார் அப்போ நாங்கள் எவ்வளோ விஷயம் செய்யும்போது இன்னொரு பிரச்சனை என்னென்னா நிறைய நாங்கள் வேதனைப்படுறோம். இந்த பிள்ளைகள விஷயத்தில் சரியான சீரழிவு. இன்றைக்கி சில பேர் எங்களில் குறை சொல்கிறாங்க, இவங்க எப்படி வெட்டுறாங்க அப்படி வெட்டுறாங்க. பேரண்ட்ஸ் கொண்டு வந்து வெட்டுங்கன்றாங்க. நாங்கள் ஒன்றும் செய்யலை. நாங்கள் கேட்ட சொல்லுவாங்க எந்த பிள்ளைகளை வெட்டுறாங்க அவன் சொல்லி ஆசிரியரை பேசுகிறாங்க. அப்போ பாதிக்கப்படுறதாருன்னா சொல்லுங்க. நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் சமூக ஒற்றுமைக்காகவும் சமூக நலனுக்காக தான் சேவை செஞ்சுட்டு இருக்கோம். மற்றது மன்னார் மாவட்டத்தை நேசிக்கிறோம். நாங்கள் எங்களோட சங்கம் இன்று வரைக்கும் நேசிக்குது, இனியும் நேசிக்க. எங்களோட சமூகம் கூடுதலாக எங்களை பொறுத்தவரையில் இப்போ எங்களோட சமூகத்தில் கூடுதலாக இனி வர்ற வாலிப பிள்ளைகள் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. வெளி மாவட்டத்துலேருந்து தான் நீ வரப்போகிறாங்க. ஏன்னா எங்களை பிள்ளைகள் யாரும் இப்போ எங்களை வேலையை விரும்பி செய்கிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு ஆஃபீஸ் இதுகளுக்கும் அதுகளுக்கும் படிப்பு இதுகளும் போய்கிட்டு இருக்கிற காலம் நெருங்கிட்டு. அப்போ அதால் நாங்கள் இப்போ இருக்கிற நிலையிலையும் அந்த பிள்ளைகளையும் ஒரு படிப்பு நோக்கத்தில் சில நேரம் நீங்கள் சொன்ன மாட்டீங்க. இந்த எங்களை கடை டவுனுக்குள்ள இருக்கிறாத அல்லசார் ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு சோரன் அவன் முடி வெட்டுறதுக்காக முருங்கனுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போக மாட்டேன்னு சொன்னான். நான் வலியுறுத்தி சொன்னேன், தம்பி இது இன்றைக்கு வெட்டி நாளைக்கு வளர்க்க முடியல, எனக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட் அணியாமல் போகுது. ஒரு நேரத்தில் இதுதான் உனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு உதவும். அதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு முடிதான் முக்கியம். அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலை. அப்போ அப்படியாப்பட்டவங்க வலியுறுத்திகள் இன்றைக்கு ஸ்கூலில் ஒரு கட்டுப்பாடு போடுறாங்க. பிரின்சிபல் என்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஒன்றும் தேவையில்லை பிறகு நீங்கள் அதாவது இன்றைக்கு இந்த முடி வெட்டுறீங்களா இவ்வளவு சார்ஜ் இதை வாங்குங்க, அவரை விருப்பத்தை வட்டி விடுங்க. நாங்கள் பேசி அனுப்பும்போது திரும்பி வந்தால் நீங்கள் புது சார்ஜ் பண்ணுங்க. இல்லை அது நல்லா எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க சேர்மா. நாங்கள் அதுக்கு இல்லை அப்படி சார் நாங்கள் நிறைய விஷயத்தில் ஒத்துழைச்சி கொண்டிருக்கோம். ஆனால் இன்னொன்று சார் நீங்கள் இந்த சுகாதாரத்தை பற்றி சொன்னீங்கன்னா கட்டாயம் இதை நாங்கள் வலியுறுத்தணும். என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ எங்களுடைய சமூகத்தில் சார் கணவர் வியாதி விட்டிருப்பாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் எங்களுக்கு இருக்கும்போது அவங்களோட தகப்பன்மார் வயதானவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து எங்களை கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு வந்து வேலை செய்யுங்க. எங்களுக்கு முன்னுக்கு எங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணினதுலேருந்து நாங்கள் அந்த வீட்டுகளுக்கு போகிறத தடுத்து இருக்கோம். என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன அறிவுரை, ஏன்னா அவர் என்ன நோய்பட்டுருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன நம்பி 10 கஸ்டமர் என்கிட்ட வராங்க. இப்போ நான் திடீர்னு ஒரு இதுக்காக போகும்போது அவங்க டக்குன்னு எங்களுக்கு கேட்பாங்க எவ்வளோ சார்ஜினாலும் நாங்கள் தரோம். எங்களுக்கு காசு முக்கியம் இல்லை, நாங்கள் வந்து சேவை செய்ய மாட்டோம்னு இல்லை, ஆனால் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். இன்றைக்கு ஏன் நான் இதை இந்த சேவைக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ சொன்னேன் சில ஆதங்கங்கள் எங்களுக்கு வந்து கதைக்கிறாங்க. நாளைக்கு இதை கேட்கக்கூடாது, சலுங்காரங்கள் வீட்டுக்கு வர்றாங்க இல்லை. இதுதான் எங்களுடைய நோக்கம். உங்களுக்காக நாங்கள் கீழ்படுகிறோம். ஏன்னா அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கு, அவர் என்ன நோயின்னு எங்களுக்கு தெரியாது. சாதாரண போய் வேலை செய்யும்போது தும்முனாராக இருந்தால் நான் இங்கே வந்து என்னென்ன ஒரு 10 கஸ்டமருக்கு அந்த நோயை கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பம், நாங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறோம். அப்போ இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கோம். எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் வெளியே கேட்டால் சொல்கிறாங்க கொஞ்சம் எங்களோட சண்டை பிடிப்பாங்க, நீங்கள் அங்கே வாரீங்களா இங்கே வாரீங்களா. அதான் நான் எங்களுடைய நோக்கம் இதுதான். அதை நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே உள்ள அவ்வளோ சில நேரத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு இல்லை வாங்க அப்படின்னு மற்ற திடீர்னு என்ன செய்வாங்க. இப்போ இந்த முட்டைகளுக்கு நாங்கள் ரேட் கூட போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா இப்போ சேராக்கள் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள் அந்த முடிகளை தான் இது பண்ணணும். கோயிலுக்கு கூட்டிக்கிட்டே மரத்தைகளை வச்சு முட்டையை போடுங்கன்றாங்க. அப்போ அதில் இப்போ நாங்களும் ஏதோ இதில் போய் செய்கிறோம். ஆனால் என்ன நடக்குது பாருங்கள், அந்த கோயில் தளம் அப்போ முடி அங்கே கிடக்குது, அந்த காற்றுக்கு பரவாயில்ல, எத்தனையோ யாத்திரைகள் வராங்க. அப்போ இப்படி நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அதால் நாங்கள் அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ரேட்டை போட்டு விருப்பமாக இப்போ யோசிப்பாங்க டாக்டர். உங்களுக்கு பவா கிடைச்ச உடனே திடீர்னு பிள்ளைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பக்குவமாக எங்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் பக்குவமாக செய்கிறோம். கடையில் வச்சு செய்யும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்படுகிறோம். அந்த முடி பக்குவமாக இருக்குது. மற்றது உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் சொடுகள் அது இதுகள் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. பெரியாக்களையும் பார்க்க இந்த சின்ன பிள்ளைகள நோய் தொட்டு கணக்க. ஸ்கூல் பிள்ளைகளை பற்றி சொல்கிறீங்க, ஸ்கூல் பிள்ளைகள தலையில் சார் சில நேரம் கை வைக்கிறது அவ்வளோ பெயின், அவ்வளோ விதமாக எங்கே அவர் பராமரிப்பு இல்லாமல் நிலைமையில் இருக்கும். அப்போ அவங்கள நாங்கள் நெருங்குகிறது எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்கள் முன்னிறுத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இது. ஆனால் உண்மையாக சந்தோஷப்படுறேன், எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை தந்து எங்களை இன்னும் நீங்கள் படுத்தினதுக்கு நீங்கள் ஆலோசனைக்கு சங்கத்தின் சார்பாக நான் சொல்கிறேன்.